ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் எம்மி கிச்சன். இன்னைக்கு வெஜ் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரம்ப இலை என்கிட்ட இருந்தனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சோயாவும் ஆட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சிருங்க. மல்லி இலை ஆட் பண்ணிருங்க. எம்மியான டேஸ்டியான இட்லி, சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ்க்கெலாம் சூட் ஆகிற மாதிரி எம்மியான வெஜ் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.